ஒருவன் பிச்சுக்கிட்டு போனாரா இல்லையா, அவ்வளோ ஓட்டையும் அவ்வளோ ஒரு அழுக்கையும் அவங்க முதுகில் வச்சுக்கிட்டு லிமிட் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும், தெரியும், நாலேஜ் கம்மியாக இருக்கும். யாரை வந்து ஒரு குரூப் வந்து இவரை நிற்க வச்சா ஜெயிச்சிடலான்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க, ஒரு குரூப் வேற ஒருத்தரை சொல்லுவாங்க. தேர்தல் யார் எப்போ இப்போ தேர்தல் எண்ணிக்கை வரப்போகுது, வேட்பாளர் யார், அதெல்லாம் கவலையே படாமல் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இருக்கு. அதனால தான் எடப்பாடி வந்து இப்போ 2வது வாடி சுற்றுப்பயணம் போறாரு. மேல இருக்கக்கூடிய, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒருத்தர் கை கொடுத்துக்கிறாங்க. தலைவர்கள் மாட்டின்னுக்கிறாரு, விடுதலை சிறுத்தைகள் மாட்டிட்டு இருக்கு, பொங்கு ஈஸ்வரன் மாட்டிட்டு இருக்காரு, மனிதநேய ஜவஹர்லால் மாட்டிட்டு இருக்காரு, எல்லாருமே மாட்டிட்டு இருக்காங்க. சொல்றது புரியுங்களா? அப்போ உங்களுக்காக 5 வருஷம் வந்து மோடி வந்தாருன்னா கருப்பு கொடை, உடனே மோடி வந்துட்டார், எல்லாம் கருப்பு கொடை எடுத்துக்கோ, எல்லாம் நில்லு. அங்க ட்ரம்ப்புக்கும் நம்ம இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, ட்ரம்ப் பஞ்சாயத்து பண்றாரு, நம்ம உடனே ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். கமலஹாசன் எழுதிட்டாரு, போற நிறுத்திருந்து சொல்ல போறாரா? என்ன காமெடி! இங்க நம்மளெல்லாம் லூசு நினைச்சிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. யாருன்னா உங்களுக்கு வேட்பாளர் லிஸ்ட் அறிவிக்கிறப்ப சாமி படத்துல கும்பிட்டு நல்ல நேரம் பார்த்து இப்படிதானே சாப்பிடுறோம். வேட்பாளர் 8 பேரை அறிவிச்சுட்டு மனவேதனையோட அறிவிக்கிறேன், வைத்தறிச்சலாம் சொல்றார். இங்க இருக்கக்கூடிய திமுக டிஜிட்டல் மீடியாவை வேண்டுமென்று பிஜேபியை டேமேஜ் பண்ணி தன்னுடைய அடிமை ஊடகங்களை வந்து பரப்புரை பண்றாங்க நெகட்டிவா. நியூஸ் பிளஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருப்பவர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு, அதாவது பாஜகவோட அந்த பிரிவுல இருந்து மாநில செயலாளர் வந்து வந்திருக்காரு, வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகே, இன்னைக்கு நிறைய களத்துல நிறைய சம்பவங்கள் நடந்துதான் இருக்கு, அதில் ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுல முதல் கேள்வி, அண்ணாமலை வந்து ஓரங்கட்டப்பட்டதா ஒரு சில பேச்சு எடுபடுது. இன்னொரு பக்கம் இல்லை, நான் வந்து தனித்து போட்டியிட எனக்கு விருப்பம் இல்லை, யாரு கூடயும் போட்டியிட எனக்கு விருப்பம் இல்லை, நான் விலகிடுறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு அடிப்படுது. இது எது சார் உண்மை? எல்லாமே ரூமர்ஸ் தான் மேடம். பிஜேபி கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் இன்னும் 2 நாளில் எல்லா விஷயங்களும் வெளியே வரப்போகுது. இங்க இருக்கக்கூடிய திமுக டிஜிட்டல் மீடியாவை வேண்டுமென்றே பிஜேபியை டேமேஜ் பண்ணும் தன்னுடைய அடிமை ஊடகங்களை வைத்து பரப்புரை பண்றாங்க நெகட்டிவா. யாருன்னா பிஜேபியில இருந்து இப்போ காங்கிரஸ் மாதிரி யாருன்னா ஒருத்தர் பிஜேபியிலேருந்து வெளியில் பேசி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு கூட காங்கிரஸ் இந்த மார்னிங் தாகூர் தேர்தல் மேலாண்மை குழு தலைவர்ன்ற பொறுப்பையே நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணாரா இல்லையா? கம்யூனிஸ்ட்க்கு இந்த பாலபாரதி என்ன சொன்னாங்க, 5 சீட்டு கொடுத்து எங்களை கேவலப்படுத்திட்டாங்க, 6 சீட்டு தான் முன்னாடி வாங்கியிருந்தோம், 5 சீட்டு கொடுக்குறது வந்து சீட்டு கம்மியானதுக்கு மேட்டர் இல்லை, ஆனால் எங்களுடைய தொண்டர்களுடைய மனநிலையில் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம், எங்கள் தொண்டர்கள்லாம் வந்து அவ்வளோ கொதிப்பாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சீழ்த்து கொண்டே அழுகிறேன்னு சொன்னாரா இல்லையா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவராக இருக்க ஒரு பொதுவெளியில் வந்து என்ன சொன்னார், சிரித்து கொண்டே அழுகிறேன்னு. நம்ம கமலஹாசன் என்ன சொன்னார், நான் நன்றி சொல்ல வந்தார், நான் சீட்டே வேணான்னு சொன்னோன்னா, நான் நன்றிலாம் எனக்கு வேண்டாம், இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி கடமையை சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னாரா இல்லையா? வேல்முருகன் பிச்சுக்கிட்டு போனாரா இல்லையா? அவ்வளோ ஓட்டையும் அவ்வளோ ஒரு அழுக்கையும் அவங்க முதுகில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது. 27 சீட்டில் 27 சீட்டும் அடிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக இடையில விஜய்கிட்ட சேரப்போறாருன்னு ஒரு குட்டையை குழப்பிட்டு இருந்தானுங்க. போய் பாஜக போய் விஜய்கிட்ட சேரப்போகுது, பாஜக போய் விஜய்கிட்ட சேரப்போகுது அப்படின்னு. ஏன்னா சிறுபான்மையர்கள்லாம் இவங்க பாதுகாவலர் மாதிரி ஒரு டிசைனை கிரியேட் பண்ணுறாங்க. பாஜகவுக்கு சிறுபான்மையர் ஓட்டு திமுக ஓட்டு போயிடுன்ற பயந்து விஜய் வந்து பாஜகவில் சேர்ந்துருவாரு, அப்போ வந்து உங்களுக்கு சிறுபான்மைக்கு எதிரான அவர் இருக்காரு, அதனால நீங்கள் அவருக்கு ஓட்டு போடாமல் திமுகவே நம்புங்கன்ற மாதிரிலாம் ஒரு கட்டமைப்பை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக பிரிண்ட் மீடியாவும் சேட்டலைட் மீடியாவும் ஓடிடி பிளாட்ஃபார்மும் டிஜிட்டல் மீடியாவும் அனைத்தும் திமுகவுடைய கண்ட்ரோலில் தான் இயங்குகிறது. அனைத்துக்கும் பெரிய பணத்தை அவங்க செலவு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வச்சிருக்க வெளியில மாதிரி ஐபேக் நிறுவனம்லாம் கிடையாது, சொந்த நிறுவனமான பென் ஒரு நிறுவனம் வச்சு மிகப்பெரிய லெவலில் பொருள் செலவு பண்ணி மற்ற கட்சிகள் திமுகவை தவிர மற்ற கட்சிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலாக இல்லாத மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இல்லாட்டி எந்த பைத்தியக்காரனாச்சும் சொல்லுவானா தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி எவனான்னு சொல்லுவானா? ஏன் சொல்கிறாரு? அவர் வந்து திசை திருப்புறாராம். இங்கே இருக்கவங்களாம் முட்டா பீஸ்னு அவர் நினச்சின்னு இருக்கிறார். திமுகவுக்கும், அதாவது முற்போக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கட்சிக்கும் தான் கூட்டணிக்கு தான் போட்டின்றது உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நிற்கிறது திமுக 175 சீட்டில் நிற்குது, அதே 175 170 சீட்டில் அஇஅதிமுக நிற்குது. பைத்தியகாரத்தமாக வெளியில் வந்து மாண்புக்கு முதல்வர் சொல்கிறாரு எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்னு. அதாவது ஒரு டைவர்ட் பண்ணுறாராம். மற்றவங்களாம் ஏன் டெல்லிக்கு போட்டின்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு சூட்சம் இருக்குது, இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. 2021 ஏன் டெல்லிக்கு போட்டின்னு சொல்லலை, 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஏன் டெல்லிக்கு போட்டின்னு சொல்லலை, இப்போ ஏன் சொல்கிறாருன்னா இப்போ தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி விஜய் கட்சி சிறுபான்மையர் ஓட்டை திமுகவிலேருந்து பிரித்து போகிறதுக்காக வந்துருச்சு. அப்போ சிறுபான்மையர் ஓட்டை திமுகவிலேருந்து பிரிச்சுக்கிட்டு விஜய் போயிடுவார். அப்போ நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறோம், அதனால தான் டெல்லிக்கும் எங்களுக்கும் போட்டி, நேற்று பிஜேபி சிறுபான்மைக்கு எதிராக இருக்குன்னு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி டெல்லிக்கு எங்களுக்கும் போட்டின்னு சொல்லி தொடர்ந்து சொல்கிறாங்க.
அதாவது இவங்க என்ன சொன்னாலும் டிஜிட்டல் வேலை மக்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் மேடம். அண்ணாமலைஜி வந்து கட்சியில் வந்து கொடுக்கப்பட்ட வேலையை தெளிவாக செய்கிறார். அண்ணாமலைஜி மட்டும் கிடையாது, நான் உட்பட எங்களுக்கு கட்சியில் என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்களோ எங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தேர்தலில் என்னையே நாளைக்கு கூப்பிட்டு தேர்தல் நிற்க சொன்னோம், நிற்க போகிறோம். நிற்கலையா வேலை செய்ய போகிறோம். எங்கள் இதில் வந்து விருப்பம் மனு இருக்கா? எங்கள் பாஜகவில் நீ டீனருக்கு 100 விருப்பம் மனு, 2000 விருப்பம் வந்துச்சு, 4000 விருப்பம் மனுச்சுன்னு எதனா இருக்கா? இல்லை. எங்கள் இதில் வந்து கட்சியினுடைய கட்டுப்பாடுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கோம். நீ தான் வேட்பாளர்னா போய் நிற்போம். இதுதான் எங்கள் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு. காங்கிரஸில் 4000 பேர் விருப்ப மனு கொடுத்தாங்கன்னு புலம்புறானுங்க. விடுதலை சிறுத்தைகள் திரும்ப சொல்ல 2000 பேர் விருப்ப மனு கொடுத்துட்டானுங்க, 8 சீட்டு கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? மண்டையை பிச்சுக்கிறேன்னா? நேரடியாக சந்திக்க முடியாமல் ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்காரு, பயந்துக்கு தலைமையத்துக்கு வர முடியாமல். அந்த மாதிரி இருக்குது பிஜேபியில். அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்போ பழனியில் நிற்க போகிறோம், நாங்கள் வந்து விரும்பாத்தில் நிற்க போகிறோம், டி நகரில் நிற்க போகிறோம், இந்தாங்க 4000 பேர் விருப்ப மனு பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து இந்த லீடர் தான் இந்த தொகுதியில் நிற்கணும்னு தான் அங்கே விருப்ப மனு நாங்கள் என்ன கொடுத்தோமா? இன்றைக்கு வரையும் கிடையாது. கட்டுக்கோப்பான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை செய்வோம். பிஜேபி வந்து இன்னும் அறிவிக்கல சார். அதுக்கான இழுபறி ஆக்சுவலாக ரொம்ப நேரம் நடக்கிறதா? அது இழுபறிலாம் கிடையாதுங்க. இது தேசிய கட்சிங்க. இது கழகங்கள் கிடையாது. இது திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது. தேசிய கட்சின்றப்ப எல்லா டேர்ம்ஸும் பார்த்துட்டு அதற்கான 3 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்று எடுப்பாங்க. அவங்க 3 பேர் கொண்ட லிஸ்ட் அனுப்புவாங்க. அது 2 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது டெல்லி அதுக்கான விளக்கங்களை கேட்கும். அப்புறம் 1 ஷார்ட் லிஸ்ட் பண்ண பெரிய ப்ராசஸ் அது. அது வந்து காங்கிரஸும் வெளியிடல, பிஜேபி வெளியிடல. அது தேசிய கட்சிகளுக்கு வந்து உடனே நடக்காது, ரொம்ப ஸ்பீடாலாம் நடக்காது, பொறுமையாக தான் நடக்கும். இந்த ஜாரிஃபில் லிமிட் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும், நாலேஜ் கம்மியாக இருக்கும். யாரை வந்து ஒரு குரூப் வந்து இவரை நிற்க வச்சா ஜெயிச்சிடலான்னு ஒரு குரூப் சொல்லுவாங்க, ஒரு குரூப் வேற ஒருத்தரை சொல்லுவாங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அதில். அதனால முறைப்படி இன்றைக்கு எப்படி இருந்தாலும் வெளியிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு எல்லாமே நீ காங்கிரஸும் வெளியிட்டுருவாங்க, பிஜேபியும் வெளியிட்டுருவாங்க. ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளையிலேருந்து நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிவிடுவாங்க. இன்னைக்கு ஆன்லைன்லேயே பண்ண ஆரம்பிச்சு அதுக்குள்ளேயும் முடிஞ்சு பிரச்சாரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்க ஒரே ப்ளஸ் என்னன்னா, கூட்டணி யாரில் வைக்க போகிறோம், தேர்தல் யார் எப்போ தேர்தல் என்னைக்கு வரப்போகுது, வேட்பாளர் யார், அதெல்லாம் கவலையே படாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பரப்புரை ஆரம்பிச்சாச்சு. எடப்பாடி அவர்கள் 234 தொகுதியும் அவர் சுற்றுப்பயணம் பண்ண சொன்னார். எங்களுடைய மாநிலத்தில் நயனார்ஜி அவரும் 234 தொகுதியும் சுற்றுப்பயணம் பண்ணி அந்த சுற்றுப்பயணத்துடைய இறுதி வடிவத்தை தான் புதுக்கோட்டையில் அமித்ஷா அவரை வச்சு பெரிய லெவலில் பண்ணோம். ஸோ தேர்தல்ன்றது தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது. அதற்கு முன்னாடி தேர்தல் தயாரிக்கான ப்ரீபிளான்ட் எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கு இருக்கு. அதனால எடப்பாடி வந்து இப்போ 2வது வாடி சுற்றுப்பயணம் போறாரு. எங்க நயனார்ஜி இப்போ 2வது வாடி போறாங்க. அந்த அளவு மக்கள் மனதில் போய் நம்ம ஆல்ரெடி திமுக செய்த அவலங்களையும், திமுகவில் தமிழ்நாடு என்னென்ன கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நம்மளை எப்படி திமுக வந்து இலவசங்கள் கொடுத்து ஏமாத்துது, பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நம்மளை எப்படி வந்து ஏமாத்து வித்தையை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழக மக்களிடம் கொண்டு போய் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம். அதுதான் திமுக இன்றைக்கு பயம். என்னன்னே தெரியாம மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு, என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டின்றாரு. நேற்று வைகோ அவர்கள் நினைச்சாருன்னு தெரியல, நாங்கள் ஒரு சின்ன சீர்காழியில் நின்றுக்கிறோம், பம்பரத்தில் நிற்கிறோம், இல்லை தீப்பெட்டில் நிற்கலாம்னு நினச்சோம். இப்போ அதுவும் வேணாம், நாங்கள் உதயசூரியனே இருக்கோம் அப்படின்னு உதயசூரில் நிற்கிறோம். அந்த தமிழில் வர டைலாக் மாதிரி கீழே விழுந்து விட்டான் ஐயான்னு விழுந்துட்டார். 4க்கு நாங்கள் உதயசூரியன். கமல்நாத் நின்று டீசெண்டாக வந்தார். 2, 3, 4 எதுவுமே இல்லை, கிளம்பு. உடனே நன்றி வணக்கம் சார், வந்துடுறேன், உங்கள் நன்றிக்கு நன்றி சார். நன்றி எனக்கு சொல்லாதீங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் என் கடமை. படத்தில் சொல்லுவாங்களே, வில்லெல்லாம் அடித்து முடிச்சு என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி, என் கடமையை தான் நான் செஞ்சேன். அந்த மாதிரி ஒரு என் கடமையை தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு வந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்கள் மூஞ்சிலையும் கரியை பூசி விட்டு இன்றைக்கு அவர் கட்சியை வைத்து நடக்கிறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்று. இதெல்லாம் மக்களுக்கு புரியும். மேல இருக்கக்கூடிய, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒருத்தர் கை கொடுத்துக்கிறாங்க தலைவர்கள். கீழே தொண்டர்கள் எல்லாம் சரியான காண்டில் இருக்கிறான். நேற்று வந்து தேசிய திராவிட முற்போக்கு கழகத்திற்கு பிரேமலதாவுடைய கேப்டன் கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குற, 5 வருஷமா உனக்காக போராடி நிற்கிறோம், எதுக்கு கையெழுத்து போட சொன்னாலும் கையெழுத்து போடுறோம். இம்ப்ளிஷ்மெண்ட் வந்திருக்கோம், நீதியரசர் சுவாமிநாதனுக்கு எதிராக மாதிரி ஒரு இம்ப்ளிஷ்மெண்ட் கொண்டு வரணும், கொடுக்க நாங்கள் கையெழுத்து போடுறோம். இந்துக்களுக்கு எதிராக கையெழுத்து போட்டு நீங்கள் மாட்டி நிற்கிறான் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மாட்டி நிற்கிறார், விடுதலை சிறுத்தைகள் மாட்டிட்டு இருக்கு, கொங்கு ஈஸ்வரன் மாட்டிட்டு இருக்காரு, மனிதநேய ஜவஹர்லால் மாட்டிட்டு இருக்காரு, எல்லாருமே மாட்டிட்டு இருக்காங்க. சொல்றது புரியுங்களா? அப்போ உங்களுக்காக 5 வருஷம் வந்து மோடி வந்தாருன்னா கருப்பு கொடை, உடனே மோடி வந்துட்டார், எல்லாம் கருப்பு கொடை எடுத்துக்கோ, எல்லாம் நில்லு, அங்க வந்து முத்தலா கொண்டு வந்தாங்க, எல்லாரும் அங்க ட்ரம்ப்புக்கும் நம்ம இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை, ட்ரம்ப் பஞ்சாயத்து பண்றாரு, நம்ம உடனே ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், வாங்க எல்லாம் கொடையை வச்சுட்டு வாங்க நம்ம பேரணியா போவோன்ட்டு எல்லாம் பண்ணாங்களா இல்லையா? இவங்க தானே பண்ணாங்க. இதுல வேற கமல் அதிகபட்சம் ட்ரம்ப்புக்கே கடிதம் எழுதுறாரு. நம்மால் சூப்பர் கமல், ட்ரம்ப்புக்கு நான் எழுதிட்டேன், யாருக்கிட்ட நான் கச்சா எண்ணெய் வாங்கணும், நீங்க என்ன ஆர்டர் போடுறீங்க, ட்ரம்ப் இதெல்லாம் சரியில்லை, நான் எழுதிட்டேன் கடிதம். இவர் எழுதுனோன்னு ட்ரம்ப் வாங்கிட்டு கமலஹாசன் எழுதிட்டாரு, போற நிறுத்திருன்னு சொல்ல போறாரா? என்ன காமெடி! இங்க நம்மளெல்லாம் லூசு நினைச்சிட்டு இருக்கானுங்க எல்லாருமே.
எல்லாருமே வந்து இங்க நம்மளை எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு ஒரு கட்டமைப்பான அரசியலை ஏற்படுத்துறாங்க. ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் ஜெல்லா இருக்காங்க. தொண்டர்கள் கொலவெறியில் இருக்கிறான். நேற்று வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து நீ 10 சீட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு 8 சீட்டு கொடுன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தலைவர் திருமாவளவன் வந்து மக்களை வந்து சந்திக்கலாம், அவங்க தொண்டர்களை சந்திக்காம ஆன்லைன்ல அறிவிக்கிறார் வேட்பாளரை. மனவேதனையோடு அறிவிக்கிறார். எவனா அறிவிச்சு அப்படி பார்த்துருக்கீங்களா? யாருன்னா உங்களுக்கு வேட்பாளர் லிஸ்ட் அறிவிக்கிறப்ப சாமி படத்துல கும்பிட்டு நல்ல நேரம் பார்த்து இப்படிதானே சம்பளம் வேட்பாளர் 8 பேர் அறிவிச்சுட்டு மனவேதனையோடு அறிவிக்கிறேன். வைத்தறிச்சலா சொல்றார். 2000 பேர் அப்ளிகேஷன் மனவேதனையோட இருக்கிறதுனால தான் ஒரு ஆன்லைன்ல அறிவிச்சாரு. அதுதாங்க எல்லாரும் வந்து போட்டிடுறாங்க. எல்லாரும் ப்ரெஷர் கொடுத்தா அவரால் தங்க முடியல. அவர் வந்து பழைய எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு ஷானவாஸ்க்கு அவரால் கொடுக்க முடியல. நம்ம இவருக்கு நம்ம பனையூர் பாபுக்கு கொடுக்க முடியல, பாலாஜி கொடுக்க முடியல. 3 பேர் அவங்க தனி கோஷியா போய் திமுக சேர்ந்து வாங்கணும். அதனால தான் சூப்பரா ஒன்று பண்ணார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். அவர் பாராட்டி ஆகணும். ஏன்னா இப்போ இந்த 3 பேருக்கு சீட்டு கொடுக்காம வந்ததில்ல, நாகப்பட்டினம் எம்எல்ஏ அவருக்கு ஷானவாஸ் ஆகட்டும், பனையூர் பாபு ஆகட்டும், பாலாஜி ஆகட்டும், இவங்களுக்கு முன்னாடியே திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடுறதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் வெளியிட்டாங்கன்னா இவங்க 3 பேர் அழகா திமுக போயிருப்பாங்க. அவர் உதயநிதி வாங்க ப்ளீஸ் கமான் உங்களுக்கு தான் வேணும்ட்டு அவர் உதயநிதி 3 பேர் அகாமடேஷன் பண்ணி அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் எல்லாரும் அறிவிச்ச பிறகு பொறுமையா அறிவிச்சாரு. இப்போ இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியாம நடுவில் நின்று தவிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதனால தான் திருப்பி நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். மேல இருக்கவங்க எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் மிக மிக அதிர்ச்சியில் இருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பிஎல்ஓ தான் கிரவுண்ட்ல ஒர்க் ஆகணும். கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் பூத்ல ஒர்க் ஆகணும். கீழே இருக்க தொண்டர்கள் தான் இந்த வேட்பாளர் நமக்கான வாக்களிக்கிறவன், வாக்களித்து விட்டானா அவனை இழுத்துட்டு போய் ஓட்டு போட வைக்கணும். கீழே இருக்கவன் தான் ஒட்டுமொத்த கட்டமைப்பை உருவாக்கணும். அவன் தான் வந்து ஒரு கூட்டத்தை தெருமுனை கூட்டத்தை நடத்தணும். தேர்தல் படிமனை எப்படி இருக்குன்னு செட் பண்ணணும். மக்களிடம் கொண்டு போய் உங்க கொள்கைகளை சேர்க்கணும். அது இல்லாம மேற்படி சில விஷயங்கள்லாம் கொடுப்பானுங்க, அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதெல்லாம் இந்த வாட்டி எதுவுமே கிடைக்காது. எல்லாத்தையும் எல்லாமே அமைக்கிடுவானுங்க. ஏன்னா கொலவெறியில் இருக்கிறானுங்க. முற்போக்கு இதுல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் யாரு? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வைகோ உட்பட, 2 கம்யூனிஸ்ட் உட்பட, நம்மளுடைய திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உட்பட, மனிதநேய ஜனநாயக கட்சின்னு சொல்லுகிற ஜவஹர்லா கட்சி உட்பட, மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லுகிற தமிழ் மன்சாரி, அதாவது மனிதநேய மக்கள் கட்சி தான் வந்து ஜவஹர்லா, மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சின்றது தமிழ் அன்சாரி. அவரு நம்ம புலிப்படை கருணாசி எல்லாம் பார்த்து காண்டாரானுங்க. தனியரசு சொல்றாரு, நான் சிட்டிங் எம்எல்ஏ எவ்வளவு வாட்டி உங்களுக்காக கொடி பிடிச்சிருக்கேன், எனக்கு சீட்டு கொடுக்காம கருணாசி நேற்று வந்தாரு கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் நடிகர் சங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாச்சு, கிளம்புன்னு இப்ப போயிட்டாரு. நம்ம ஓபிஎஸ்க்கு நீங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஐயப்பன் உசிலம்பட்டி ஐயப்பன் சும்மா கடந்தாரியா அவர் பாட்டு சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் தூண்டி விட்டாரு. அவர் ஓபிஎஸ் ட்ரிகர் பண்ணுவார், ட்ரிகர் பண்ணிட்டு பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பார். பம்பாத்து வேலையில மன்னன் அவர் அப்படியே ஒழிஞ்சுப்பார். அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். ஏற்கனவே ட்ரிகர் பண்ணி 5 பேருக்கு வட்டி விட்டார். யாரு? மருத அழகராஜ், நம்ம நம்ம வைத்தியலிங்கம், ஒத்தநாடு வைத்தியலிங்கம், இவர்கள் எல்லாம் அங்க சேர்ந்த பிறகு ஒரு படத்துல சொல்லுவாங்களா, நீங்க கஜாக்கா தோஸ்ட்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க கதாநாயகில, நீங்க எல்லாம் போங்க கடைசியில நான் வரேன். அந்த மாதிரி எல்லாரும் யங்ஸ்டர். வைத்தியலிங்கம் போயிட்டாரு, மருத அழகராஜ் போயிட்டாரு, நம்ம பிஹெச் பாண்டியன் பையனா இருக்கக்கூடிய அவர் போயிட்டாரு, அப்புறம் வந்து நம்ம மைத்ரேயன் போயிட்டாரு, அன்வர் ராஜா போயிட்டாரு. எல்லாரும் போன பிறகு கஜாக்கா தோஸ் கடைசியா போறாரு. கடைசியா போறப்ப ஐயப்பனை இழுத்துட்டு வந்துட்டு பாதி கடலை போனோன்னு தள்ளி விட்டார். இப்ப ஐயப்பன் உன்னை நம்பி வந்தனையா, உன்ன சும்மா இருந்தே நான் சட்டமன்றத்துல என்ன உசுப்பேத்தி திமுக வாழ்த்து சொல்லி பேச வச்சா, பேசணும்னா இவன் திமுக காரன், எந்த கட்சிக்காரரும் என்ன சேர்த்துக்க மாட்டேன்றான். நான் உன்னை நம்பி வந்து எனக்கு உசிலம்பட்டி வாங்கி தருவேன்னு பார்த்தா நீங்க மட்டும் போடி நாயக்கனூர்ல பக்கவா செட்டில் ஆயிட்டீங்க. அப்ப நான் என்ன பண்றது? நான் இதனால் வரையும் நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன் மிஸ்டர் ஐயப்பன்? எதுவுமே பண்ணல, இனிமேலும் அதே தான், போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. பாவனி சசிகலா கட்சியில சேர்ந்து டாடா காமிச்சு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நம்பி வந்தவர்களை கழுத்தறுக்கிற ஒரு நபரையெல்லாம் சேர்த்துக்கொண்டு அவர்கள் வென்றெடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இந்த பாச்சா பலிக்காது. பிஎஸ் பாஸ் வந்து அண்ணாமலை எச்சரிச்சதா ஒரு எல்லாமே ரூமர் மேடம், எல்லாமே நல்லா கேட்டுங்க. இங்க திமுக இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களுக்கு நம்ம இந்த காணொலி மூலம் ஒரு எச்சரிக்கையாக விடுக்கிறேன். தயவு செய்து உங்க பரப்புரையை போய் முதல்ல பண்ணுங்க. நீங்கள் இந்த 5 ஆண்டு காலத்துல மக்களுக்கு என்ன நலத்திட்ட உதவிகள் செஞ்சீங்க, எவ்வளவு பயனாளர்களை உருவாக்குனீங்கன்றத போய் பொது வழியில சொல்லுங்க. ஏன்னா சொல்ல முடியாது, ஒண்ணுமே இல்லை. அதை விட்டுட்டு அவன் வந்து பென்சில் திருட்டான், இவன் பேனா திருட்டான், இவன் ரப்பர் திருட்டான், அவன் அந்த இதுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பிஎஸ் கோயல் அவர்கள் கண்டிச்சாலும் உங்களுக்கு அது தேவையில்லை, கண்டிக்காட்ட அது தேவையில்லை. என் கட்சி உட்கட்சி பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோங்க. அது எதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கவலை இங்க இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு?
அது தேவை, எல்லாருக்கும் தேவையில்லை. என்னுடைய கட்சியுடைய பிரச்சனை, எங்களுடைய கட்சிக்கு மையக்குழு இருக்கு, கோர் கமிட்டி இருக்கு, கட்சியினுடைய தலைமையர்கள் இருக்காங்க, டெல்லியிலிருந்து ஆர்டர்ஸ் இருக்கு, எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி ரூமரை திமுக எப்பொழுதுமே தான் என்ன செஞ்சோன்றத திமுக என்றைக்குமே சொல்லாது. யாரை பிடிச்சி தொங்குவானுங்க? கவர்னரை பிடிச்சி தொங்குவானுங்க. அவர் பாவமா ஒருவர் கவர்னர் பம் போவார், அவரை பிடிச்சி தொங்குவார். கவர்னர் எங்களுக்கு தீங்கிழிக்கிறார், கவர்னருக்கு எதிராக நாங்கள் வழக்கு போட்டு கவர்னரை பிடிச்சி தொங்குவானுங்க. அப்படி இல்லையா, மோடியை பிடிச்சி தொங்குவானுங்க. நீங்க தான் இங்க சொல்றீங்களா நோட்டாவுக்கு கீழே இருக்க கட்சி பிஜேபி, நோட்டாவுக்கு கீழே இருக்க கட்சி பிஜேபின்னு சொல்லிட்டு ஏன் நீ இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டின்றீங்க? பயம் வந்துருச்சா? பயத்தை உண்டு பண்ணிட்டோமா? பயம் காட்டியாச்சுல? நீங்க தானே சொன்னீங்க. இதனால் வரையும் உங்களுடைய பரப்புரை என்ன இருந்துச்சு? அவர்லாம் ஒரு கட்சியில் நோட்டா கீழே இருக்க அந்த துரைமுருகன் அசால்ட்டா சொல்லுவார் பார், நேற்று கூட விடுதலை கட்சி மேலே தப்பு இறங்கல போடா சார், என்னன்னா நான் உங்களுக்கு போடா இறங்கின்றார் பாவம். அதில் திருமான போய் கேட்டா பண்ணுவாரு, கஷ்டமா தான் இருக்கு, தோழமை சுடுதல், என்ன பண்றது, பாஜக உள்ள வந்துடும், அதனால நாங்க அனுசரிச்சுக்கிறோம். பாலபாரதியை போயிட்டு ஏங்க இவ்வளவு வீரவாசமா சொன்னீங்களே, போய் தனிச்சு நில்லுங்க, 5 சீட்டு மனக்கடை வாங்கல, போய் தனிச்சு நில்லுங்க. கஷ்டமா தான் இருக்கு, தொண்டர்கள்லாம் காரி மூஞ்சில துப்புறாங்க, நாஞ்சில் செம்பத்து போய் நாங்களும் தொடச்சிக்கிறோம். ஆனா என்ன பண்றது, பாஜக உள்ள வந்துடும். இதை வச்சே ஓட்டுவானுங்க, ஓட்டிக்கிட்டே இருப்பானுங்க. எப்பொழுதுமே தன் கொள்கைகளை வைத்து மக்களை சந்திக்காத எந்த கட்சியும் இங்கு வளர்ந்ததாக சரித்திரமே இல்லை. திராவிட சித்தாந்தத்தை கொண்டு, திராவிட மாயை கொண்டு இங்கு தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் மண்ணை சுவாசித்து தமிழ் மண்ணுக்கு உண்டான உணவுகளை உண்டு தமிழ் மண்ணுக்கு உண்டான கலாச்சாரத்தை பின்பற்றி எல்லா தமிழர்களுக்கும் துரோகம் அளித்து இது திராவிடன் மாடல் சொல்றாங்க பாருங்க. இதுக்காகவே திமுக நம்ம புறக்கணிங்க. சென்ட்ரல்ல வந்து நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. இப்ப அமித்ஷா அவர்களே இங்க சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவரால் வர முடியல. ஏன் வர முடியலன்னா, இன்னைக்கு எரிவாயு சம்பந்தமான பிரச்சனை, உலகளாவிய பிரச்சனை, வளைகுடா நாடுகள்ல என்ன பிரச்சனை போயிட்டு உங்களுக்கே தெரியும். இப்ப ரஷ்யால வாங்கிட்டு வந்து ரஷ்யாவை கட்டுக்கோப்பு கொண்டு வந்துட்டாங்க. என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, உள்ளூர் தேவைகளுக்கு மீறி தான் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டாங்க ரஷ்யால. அங்க நம்ம ஹார்முஸ் ஜலசந்தி உள்ள விட மாட்டேன்றான் ஈரான். அந்த சைடு அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப பல நாடுகள்ல நம்ம வந்து கத்தார்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம், அது அந்த வழியா தான் வந்தாகணும். பல விஷயங்கள் இன்டர்நேஷனல் வைஸ் வெளியுறவு கொள்கைகள்லாம் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கு உலக நாடுகள்ல எல்லா இடத்துலையும் கச்சா விலையும் ஏறி வச்சது, பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு. ஆனா 2021 2023க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இதுவரை டீசல் பெட்ரோல் விலை நாம் ஏற்றவில்லை. இப்ப கூட 10 ரூபா குறைச்சிருக்காங்க. யாரு? கவர்மெண்டோட இன்கம் தான் குறைச்சிருக்காங்க. கவர்மெண்டோடைய இன்கம் 10 ரூபாய் குறைச்சிருக்காங்க டீசலுக்கும் பெட்ரோலுக்கும். அது என்ன காரணம்? டீசல் பெட்ரோல் டீசல் ஜீரோ கொண்டு வந்துட்டாங்க, பெட்ரோல 10 ரூபா குறைச்சிட்டு இருக்காங்க கலால் வரியை. ஏன் அப்படின்னா மக்கள் மேல சுமத்தக்கூடாது. இப்ப கூட வணிக சிலிண்டர் தான் ஏறிட்டு போகுது, வீட்டு பயனாளி சிலிண்டர் ஏறல. இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு கிடையாது. சிலிண்டர் தட்டுப்பாடுன்ற மாய எப்படி வருதுன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு டீ கடை வச்சிருக்கீங்கன்னா அந்த டீ கடைக்கு உங்களுக்கு 2 சிலிண்டர் தான் ஆஸ் பர் ரூல் படி உங்களுக்கு வரும். ஆனா உங்களுக்கு 10 சிலிண்டர் தேவை. நீங்க என்ன பண்ணுவீங்க? 8 சிலிண்டர் பிளாக்ல வாங்குவீங்க. இப்ப பிளாக்ல கிடைக்காது. கிராமத்துல நீங்க இங்க தமிழ்நாட்டில் பதிவு பண்ணா, இந்த நகர்ப்புறங்களை பதிவு பண்ணா 25 நாள்ல உங்களுக்கு சிலிண்டர் வரும். கிராமப்புறத்துல பதிவு பண்ணா 45 நாள் சிலிண்டர் வரும். இதான் ரூல். கரெக்டா? அப்ப இந்த 8 பிளாக்ல கிடைக்காதப்ப அவனால ரன் ஆக முடியல. வெளில வந்து என்ன சொல்றான்? சிலிண்டர் கிடைக்கல, வீட்டு சிலிண்டர் கிடைக்கலன்னு யாருன்னா சொல்றாங்களா? ரொம்ப நீட்டா தேவையான கேள்விகளை பதில் செய்ய நன்றி, வணக்கம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் பண்றேன்.